வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம், நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். மாநிலங்களவையில் அமளி, பட்ஜெட்டில் பாரபட்சம் என கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்களின் செயல்பாட்டை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தேர்ச்சி கடிதம் வழங்காமல் மாணவர்களை அலைக்கழிப்பதா? அன்புமணி ராமதாஸ் கேள்வி. நேபாளத்தில் விமான விபத்து, 18 பேர் பலி. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி, நேபாளத்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதாக கூறி மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். 2024-25 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதனிடையே பட்ஜெட்டில் பீகார், ஆந்திராவை தவிர மற்ற மாநிலங்களில் போதிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. மேலும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. அப்போது பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்றும் கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறக்கணிப்பது நகைப்புக்குரியது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்று காரணம் கூறி அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பது நகைப்புக்குரியது என்றார். மாநிலங்களின் நலனுக்காக மத்திய அரசுடன் நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை எடுத்து கூறி நலத்திட்டங்களை பெறுவதை விட்டுவிட்டு கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று நாடகமாடி யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் முதலமைச்சர் கூட்டத்தையும் புறக்கணிக்க முடிவு செய்தால் பாதிக்கப்படுவது தமிழக மக்களே என்றும் தமிழகத்தின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உடனடியாக தேர்ச்சி கடிதங்களை வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முனைவர் ஆராய்ச்சி பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்குவதற்கான முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தின்படி தகுதியான மாணவர்கள் போட்டித் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்ட நிலையில் அதன்பின் 4 மாதங்களாகியும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான தேர்ச்சி கடிதம் இன்று வரை வழங்கப்படவில்லை என்று கூறினார். மாணவர்களின் ஆராய்ச்சி சார்ந்த இந்த விஷயத்தில் தமிழக அரசு இனியும் அலட்சியம் காட்டி மாணவர்களை அலைக்கழிக்க கூடாது என்றும் முதல்வரின் ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும் அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் தேர்ச்சி கடிதங்களை வழங்கி அவர்கள் குறித்த காலத்தில் முனைவர் பட்டப்படிப்பில் சேருவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறினார். நேபாள விமான நிலையத்தில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் நொறுங்கிய விபத்தில் 18 பேர் பலியாகியுள்ளனர். நேபாளத்தின் காட்மாண்டு விமான நிலையத்தில் இருந்து காலையில் 19 பயணிகளுடன் ஒரு விமானம் புறப்பட்டது. விமானம் ரன்வேயில் வேகமாக சென்று மேலே எழும்ப முயன்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் காலி இடத்தில் விழுந்து நொறுங்கியது. இதனால் விமானம் தீப்பற்றி எரிந்தது. இதனால் விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று தீயை அணைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 18 பேர் பலியானதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட பைலட் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தின் சௌரியா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானம் பொக்ரா என்ற ரிசார்ட் நகருக்கு புறப்பட்ட போது விபத்துக்குள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்காக மத்திய பட்ஜெட்டில் ஆந்திரா, பீகாருக்கு அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் காங்கிரஸ் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தின் சார்பாக காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தை எங்களுடைய
மாவட்ட தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனி நாடார் அவர்களும் எங்களுடைய அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன் அவர்களும் இதை நடத்தியிருக்கிறார்கள். இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு ஒன்றிய அரசு போடுகின்ற நிதிநிலை அறிக்கையா அல்லது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் போட்ட நிதிநிலை அறிக்கையா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். 11,500 கோடி ரூபாய் பீகாருக்கு வெள்ளத்தடுப்புக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி தென்காசி எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் இதுவரை ஒரு பைசா கூட ஏன் கொடுக்கவில்லை. அப்பொழுது தேர்தலில் ஒரு மாநிலம் வாக்களிக்கவில்லை என்றால் அந்த மாநிலத்தை புறக்கணிக்க முடியுமா? அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்பதை மோடி அவர்கள் சொல்ல வேண்டும். திமுக எம்பி தயாநிதி மாறன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு முதன்மை செயலாளர் தங்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் போன்று நடத்துவதாக தயாநிதி மாறன் பேசியிருந்தார். இதையடுத்து தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக தயாநிதி மாறன் மீது கோவை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது. விரைவில் இவ்வழக்கு தொடர்பாக தயாநிதி மாறன் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வுக்கு அதிமுக தான் காரணம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மின்கட்டண உயர்வு குறித்தும் அதிமுக போராட்டம் நடத்துவது குறித்தும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறார்கள். மின்கட்டண உயர்வு குறித்து அதிமுக வேதனையும் புலம்பலையும் தெரிவித்து வீதியிலே இறங்கி போராடுவது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. காரணம், பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய அந்த நிலையில் அதிமுகவினர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டிலே அண்மையிலே உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய மின் கட்டணத்திற்கு முழு பொறுப்பையும் ஏற்கக்கூடியவர்கள் தார்மீக அடிப்படையில் அதிமுகவினர் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. புதுக்கோட்டை அருகே திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூலகத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கடை வீதியில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நூலகத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதிதாக அமைக்கப்பட்ட கலைஞர் நூலகத்தில் அகநானூறு, புறநானூறு, கம்பராமாயணம் உள்ளிட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் பொதுமக்கள் படித்து பயன்பெறும் நோக்கில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நூலகத்தை திறந்து வைத்த பின்னர் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து நூல்களை வாசித்து வருகின்றனர். திருவொற்றியூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். திருவொற்றியூர் சாத்தாங்காடு பகுதியில் பாரதிய ஜனதா சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வடசென்னையில் பாஜகவுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியும் மாநில செயற்குழு தீர்மான விளக்கமும் திமுக அரசை கண்டித்தும் பாஜகவின் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில செயலாளர் பிரமிளா சம்பத், மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்த பட்ஜெட் பற்றி விளக்க உரை ஆற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் இவ்வாறு தெரிவித்தார். பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பட்ஜெட், பெண்களின் வாழ்வியலோடு இணைந்த, கலாச்சாரத்தோடு இணைந்த தங்கத்தின் விலை ஒரே நாள்ல பட்ஜெட் முடிந்த உடனேயே 2080 ரூபாய் ஒரு பவுனுக்கு உடனே குறைந்திருக்கிறது. இது வீட்டின் பொருளாதாரம் மேம்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம். அதனால நிச்சயமாக இந்த பட்ஜெட் அனைத்து மாநிலங்களுக்கான பட்ஜெட், அனைத்து நாட்டிற்கான பட்ஜெட். ஆனா இதுல தமிழகம் என்ற பெயர் இல்ல, தமிழ்நாடு என்ற பெயர் இல்ல. அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வதை நான் மறுக்கிறேன். இன்னைக்கு செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அது தமிழகத்தின் சாட்சியாகத்தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. வேற எந்த மாநிலத்திலிருந்தும் உள்ள குறியீடு அங்க இல்ல. ஆனா அதற்கு நீங்கள் உடனே அந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆக நீங்கள் தமிழ் ஆர்வலர்களா, நாங்கள் தமிழ் ஆர்வலர்களா? ஆக இன்னைக்கு இந்த காரணத்தை வைத்துக் கொண்டு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நான் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போக மாட்டேன் என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதில் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார், மாநில செயலாளர் தமிழ் வளர்ச்சி பிரிவு ராதாகிருஷ்ண சுராகி, மேலாண்மை பிரிவு செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அம்மனுக்கு ரேஷன் சேலை அணிவிக்கப்பட்டிருந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வர். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு பௌர்ணமியின் போது கோவிலில் உண்ணாமலை அம்மன் சன்னதியின் முன்பு உள்ள அம்மன் சிலைக்கு ரேஷன் கடையில் வழங்கப்படும் விலையில்லா சேலை அணிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலானது. இது குறித்து அருணாச்சலேஸ்வரர் கோவில் இணை ஆணையர் ஜோதியிடம் கேட்டபோது, திருவூடல் நிகழ்ச்சியில் மண்டகப்படியின் போது பக்தர்கள் சிலர் அம்மனுக்கு சேலை சாத்தினர். இதில் பக்தர் ஒருவர் ரேஷன் சேலையை வழங்கியுள்ளார். பௌர்ணமியின் போது அம்மன் சிலைக்கு அந்த ரேஷன் சேலை அணிவிக்கப்பட்டது. இது பற்றி அறிந்ததும் உடனடியாக சேலை மாற்றப்பட்டது என்றார். புதுச்சேரியில் இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இந்து முன்னணி சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிர்வாகத்தில் இருந்து விலக கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசி மில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணியின் நகர தலைவர் செல்வம் தலைமை வகித்தார். மாநில செயலர் சுனில்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காமாட்சி அம்மன் கோவில், விநாயகர் கோவில், சிவசுப்பிரமணியர் கோவில் சொத்துக்கள் தனியாரால் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாவதை கண்டித்தும், ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளாத இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பி இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே காவலர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூரை சேர்ந்த காசி பாண்டியன். இவர் திருச்செந்தூர் கோவில் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இவர் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த குளத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டி விவசாய கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் NLC நிறுவனத்திற்கு வீடு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பலமுறை மனு அளித்தும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் கைப்படுத்தப்பட்ட நிலத்தில் கம்பி வேலி அமைப்பதாக அறிவித்த நிலையில் NLC நிர்வாகம் இயந்திரங்களையும் கம்பி வேலியையும் இறக்கியதை அடுத்து அப்பகுதி மக்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் கம்பி வேலி அமைப்பதை தடுத்து நிறுத்தி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப் போவதாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாய கூட்டமைப்பு சங்கத்தினர் மனு அளித்தனர். இந்த 1,09,000 வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்காத வரை இந்த போராட்டம் போயாது. மேலும் இன்னொரு விஷயத்தை நாங்கள் தீவிரமாக பதிவு செய்கிறோம். வேலைவாய்ப்பு அளிப்பதை நீங்கள் முன்னுரிமை ஏற்கனவே நிலம் எடுத்தவர்களுக்கு வழங்க வேண்டும். இனி எடுப்பவர்களுக்கு முன்னுரிமை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல ஆழ்துளை கிணறுகள் போர்வெலுக்கு உள்ள அந்த இழப்பீட்டு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். இந்த வேலி அமைப்பதை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் அந்த இடங்களில் மிகப்பெரிய மறியலை நாங்கள் நடத்துவோம் என்று இன்றைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அணுகுவதாக இருக்கிறோம். விருதாச்சலம் கோட்டாட்சியர் அவர்களை அணுகிவிட்டு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் அணுகுவதாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நிலையத்திலே இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த NLC நிர்வாகம் தொடர்ந்து விவசாய புறக்கணிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். AITUC புதுச்சேரி மாநில சாலையோர வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டம் நடைபெற்றது. AITUC புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் தொழிலாளர் நல சங்கம் சார்பில் பேரவை கூட்டம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து தெருவோர வியாபார தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதில் நிர்வாகிகள், வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம், மோடிக்குப்பம், தனகொண்டலப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் பஞ்சாயத்து தலைவர்கள், வழக்கறிஞர் மோகன், குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து திட்ட விளக்க உரை ஆற்றினர். இதையடுத்து தொடர்ந்து கிராம மக்கள் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் அரசின் திட்டங்கள் கோரி மனுக்களை வழங்கினர். முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட மனுதாரர்களுக்கு அரசின் திட்டங்களின் கீழ் உதவிகள் வழங்கப்படும் என விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆம்பூர் அருகே மர்மமான முறையில் நாய்கள், பூனை உயிரிழந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலை விவேகானந்தர் நகர் பகுதியில் வீதியில் சுற்றித் திரிந்த 5க்கும் மேற்பட்ட நாய்கள் மற்றும் மலர் என்பவருக்கு சொந்தமான 2 பூனைகள் மர்மமான முறையில் இறந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த நகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர் அருள்தாஸ் மற்றும் அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து போன 6 நாய்கள் மற்றும் பூனைகளை பார்வையிட்டு அப்புறப்படுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதற்கிடையே அதே பகுதியில் ஒருவர் கோழிப்பண்ணை வைத்து கோழிகள் வளர்த்து வருவதாகவும் கோழிகளை நாய்கள் கடித்து விடுவதால் கோழிகள் இறந்து போகும் சூழல் ஏற்படுவதால் நாய் மற்றும் பூனைகளுக்கு விஷம் வைத்துக் கொண்டதாக அப்பகுதி மக்கள் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை தொடரின் அரையிறுதிக்கு இந்திய அணி முன்னேறி அசத்தியுள்ளது. 9வது ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி இலங்கையில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய நேபாள அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 178 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக ஷபாலி வர்மா 81 ரன்கள் குவித்தார். இதையடுத்து 179 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய நேபாளம் 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 96 ரன்கள் மட்டுமே அடித்தது. இதன் மூலம் 82 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஏ பிரிவில் முதலிடம் பிடித்த இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தின் 3 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் 3 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோவை, திருப்பூர், தேனி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 51,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 6,490 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 56,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 92 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 92,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 214 புள்ளிகள் குறைந்து 80,215 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 37 புள்ளிகள் குறைந்து 24,442 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம், நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். அவையில் அமளி, பட்ஜெட்டில் பாரபட்சம் என கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்களின் செயல்பாட்டை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தேர்ச்சி கடிதம் வழங்காமல் மாணவர்களை அலைக்கழிப்பதா? அன்புமணி ராமதாஸ் கேள்வி. நேபாளத்தில் விமான விபத்து, 18 பேர் பலி. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி, நேபாளத்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.